அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் தாபி என்கிற வகையை நம்ம பார்த்து வருகிறோம். தாபி என்று சொன்னால் அதில் எந்த ஒரு ஆமிலும் இல்லாமல் முந்தி உள்ள சொல்லில் உள்ள ஏராபை காப்பி பண்ணிக்கிறோம். அது தாபின்னு சொல்லுவாங்க. அந்த தாபி என்பது 5 வகை இருக்கிறது. அதில் முதலாவது வகை அத்துஃபு. அத்துஃபு என்றால் ஒரு ஹர்ஃபை கொண்டு என்ன செய்கிறது, அத்துஃபு செய்கிறது. இந்த அத்துஃபுனா கோர்க்கிறது, இணைக்கிறன்னு வச்சுக்கலாம். இந்த அத்துஃபுடைய எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம 10 எழுத்துக்கள் இருக்குது. அதில் என்ன பார்த்துருக்குறோம்? வாவுங்கிற ஹர்ஃபை பார்த்துட்டோம், ஃபாங்கிற ஹர்ஃபை பார்த்துட்டோம், சும்மங்கிற ஹர்ஃபை பார்த்துட்டோம். அது 3க்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அவுங்கிற ஹர்ஃபு, அதே கருத்தில் இருக்கக்கூடிய இம்மாங்கிற ஹர்ஃபு, அதே கருத்தில் வரக்கூடிய என்கிற ஹர்ஃபு, இந்த 3ஐயும் பார்த்துட்டோம். அது ஒரு வகை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணக்கூடிய திருத்துறதுக்கு உள்ள பல்ங்கிற ஹர்ஃபை நினைச்சிட்டோம், பார்த்துட்டோம். பல்னு சொன்னால் முந்தி தவறாக சொல்லிவிட்டு பிறகு நம்ம திருத்தி கொள்வது. 7 பார்த்துட்டோமா. 8ஆவதாக உள்ளது லாங்கிற ஹர்ஃபு. லான்னு சொன்னால் லாம் அலிஃபு லா இருக்குது இல்லையா? இந்த லா என்பது பல வகையான அர்த்தத்தில் லா என்பது வரும், பல வகையான பயன்பாட்டில் வரும். இந்த லா வருங்கால வினையில் சேர்த்திங்கன்னு வைங்க, லா எஃப் அலு செய்ய மாட்டான், அது அத்துப்படை லா கிடையாது. லா ஒரு எதிர்மறைக்காக வேண்டி வருங்கால வினை சொல்லில் வரும்ல, அதுவும் லா தான். அதுக்கு என்ன அர்த்தம் வரும்? லா என் சுரு உதவி செய்ய மாட்டான். இது அத்துப்படைய ஹர்ஃபு கிடையாது. அதே மாதிரி நஹி இருக்குல்ல, நஹின்னா செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறோம்ல, அதுக்கு இந்த லாவைத்தான் போடுவோம். வருங்கால வினையில் போட்டு ஜசும் செய்வோம். லா என் சுரு என்றால் உதவி செய்ய மாட்டான், லா என் சுர் அவன் உதவி செய்யக்கூடாது, இப்படி நஹி. அப்போ அந்த லாவுக்கு உதவி செய்ய வேண்டாம்ன்ற அர்த்தத்தில் செய்கிறோமே, அந்த லா அத்துஃபில் வராது. ஏதாவது வருங்கால வினை சொல்ல எதிர்மறையாக ஆக்குவதற்கு வரும்ல, அந்த லாவும் என்ன செய்யாது, வராது. அதே மாதிரி வருங்கால வினையை விளக்கல் வினையை மாற்றுவோம்ல, அதுக்கும் லாங்கிறத யூஸ் பண்ணுவோம். அந்த லாங்கிறது அத்துப்படை ஹர்ஃபில் வராது, அதை கழிச்சிடணும். அது அந்த மாதிரி சொல் வந்துச்சுன்னா நீங்கள் அத்துப்புன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒரு வாக்கியத்துடைய துவக்கமாக அந்த லாங்கிறது வாக்கியத்தில் ஒரு தூக்கம் ஃபஸ்ட்லேயே வந்துடும். ஃபஸ்ட்டில் வந்துச்சின்னு சொன்னால் அது அத்துப்பு நம்ம சொல்லுவோமா? அத்துப்புண்டாலே என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கணும். லா ஜெய்துன் ஃபித்தாரி, வீட்டில் ஜெய்து இல்லை, ஆரம்பமே இல்லைன்னு ஆரம்பிக்குது. இல்லைன்னு ஆரம்பித்தா எங்கே கொண்டு அத்துப்பு செய்வது? அப்போ இந்த லா என்பது இந்த 3 லாவும் அத்துப்பில் வராது. எந்த 3 லா? அதாவது வருங்கால வினையுடைய ஆரம்பத்தில் எதிர்மறைக்கு வரக்கூடிய லா, அதே மாதிரி விளக்கல் வினைக்கு வரக்கூடிய லா, அதே மாதிரி வாக்கியத்துடைய துவக்கத்தில் வரக்கூடிய, அது இல்லை, எல்லாமே இல்லைங்கிற அர்த்தம் தான். எல்லாம் இல்லை, வேண்டாம், கூடாது, அந்த அர்த்தம் தான். இருந்தாலும் இதில் அத்துஃபுக்கு வேலை இல்லை. முந்தின சொல்லுடைய ஒரு ஏராபை எடுத்து இங்கே வைக்கிறதுக்கு அந்த இதுக்கு யூஸ் ஆகாது. அதனால் இப்போ அந்த 3 லா சொல்லியிருக்கோம்ல, அது கிடையாது அத்துப்படை லா என்பது. அத்துப்படை லா எதுன்னு கேட்டால், ஒருத்தன் ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறான், இஸ்மாயில் செஞ்சுருக்கிறான். அப்போ இஸ்மாயில் செஞ்சுருக்கும்போது அதை இப்ராஹிம் செஞ்சதாக ஒருத்தன் நினைக்கிறான். இந்த காரியத்தை செஞ்சது இஸ்மாயில். அந்த இப்போ உங்களுக்கு எதிரில் இருக்கிறவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இப்ராஹிம் செஞ்சதாக நினைக்கிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவனை மறுக்குவோம்ல, அவன் தப்பாக நினச்சா மறுக்குவோமா இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ ஜெய்து பக்ருன்னு வச்சுக்கிறோமே, ஜெய்துங்கிறவன் நிற்கலை, ஆனால் ஜெய்து நின்றதாக அவன் நினைக்கிறான், ஒருத்தன் நினைக்கிறான். ஆனால் யார் தான் நின்றது? அம்ரு தான் நின்றுருக்கிறான். அப்போ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், காம அம்ருன், அம்ரு நின்றான், லா ஜெய்துன் ஜெய்து இல்லை. அப்போ ஜெய்து அதாவது ஒருத்தன் தப்பாக நினைக்கிறான் பாருங்கள், அந்த இடத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதை மறுக்கிறதுக்கு போடுவாங்க. அப்போ காம லரப ஜெய்துன் ஜெய்து அடித்தான், லா பக்ருன் பக்ரு இல்லை. பக்ரு இல்லை நம்ம எப்போ சொல்லுவோம்? அவன் எதிரில் உள்ளவன் பக்ரு அடித்தா நினச்சிருக்கணும், நினைக்காம சொன்னால் அதே என்கிட்ட சுரண்டு கேட்பாங்க. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை மறுக்கிறோம்ல, மறுத்து பேசுதல், அதாவது தவறாக
வேறு ஒரு ஆள் மாற ஆளில் பொருள் எதில் வேணாலும் வரலாம். இல்லைங்குதா? அவன் வந்து இட்லி சாப்பிட்டதாக அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையில் தோசை தான் சாப்பிட்ருக்கிறான். அப்போ இந்த இட்லி சாப்பிட நினைக்கிறான்னா என்ன செய்யணும்? தோசை சாப்பிட்டான் என்பதையும் சொல்லிவிட்டு இட்லி அல்ல, அல்லங்கிறோம்ல, இந்த அல்லங்கிற அர்த்தத்துக்கு லா வரும். அப்போ இந்த லா மட்டும்தான் என்ன செய்யும்? அத்துப்படையலா. உதாரணமாக காம ஜெய்துன் லா அம்ருன், ஜெய்துக்குள்ள யாராப்ப என்ன செய்யணும்? வந்து அம்ருக்கு கொடுத்துடணும். காம ஜெய்துன், ஜெய்து நின்றான், அதுக்கு அதான் கரெக்டான செய்தி. அம்ரு இல்லைன்னு எதுக்காக சொல்லுவோம்? அம்ரு நின்றதாக அவன் நினைக்கிறான். அந்த சபையில் உள்ள ஒருத்தனோ பலரோ என்ன செய்கிறாங்க? இப்போ அம்ரு தான் நின்றுருக்கிறான்னு நினைக்கிறாங்க. அப்போ அதையும் மறுக்கவும் செய்யணும்ல, நின்றதையும் சொல்லணும். நீ அம்ரு நினச்சி வச்சுட்டு இருக்க பாரு, அது தப்பு, அம்ரு கிடையாது, ஜெய்து தான் நின்றான் அப்படின்னு சொல்கிற வேறு மறுத்து பேசும் இடத்தில் எதிரியுடைய எதிரின்னா சண்டைக்கு வர்ற எதிரி இல்லை, எதிரின்னா மற்றவர்கள் தப்பாக நினைத்திருக்கும் பொழுது அந்த தப்பான கருத்தை வந்து என்ன செய்கிறது? மாற்றுறதுக்கு வந்து என்ன செய்வாங்க? லாண்டு போட்டு சொல்லுவாங்க. இதுதான் அத்துப்படை அறுப்பு. இந்த ஒரு லா மட்டும்தான், எல்லா லாவும் அத்துப்படை அறுப்பு கிடையாது. அப்போ இது நடுவில் தான் வரும். இந்த லா எங்கே வரும்? ஸ்டார்டிங்கில் வராது, எல்லாத்துக்கும் நடுவில் தான் வரும், துவக்கத்தில் வரவே முடியாது. அப்போ அந்த லாங்கிறது வந்து அத்துப்படை ஹர்ஃபு என்பது எப்போ வரும்னு கேட்டால், ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிவிட்டு அது குறித்து வேறு ஒரு கருத்து ஒருத்தருக்கு இருக்குமே, ஆனால் அதை நீக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? லாவை போட்டு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் இந்த உதாரணத்தை பாருங்கள். இந்த உதாரணம், ஹாதா ஜெய்துன், ஒரு ஆளை பார்த்து சொல்கிறோம் ஹாதா ஜெய்துன், இவன் ஜெய்து, அதோடு நிறுத்திக்கிடலாம். எப்போ நிறுத்திக்கிடலாம்? எதிரில் உள்ளவனுக்கு எந்த கருத்தும் இல்லாட்டி இதை சொன்னோன்னே சரின்ட்டு போயிடுவான். எதிரில் உள்ளவன் அமுருன்னு ஒரு ஆளை பார்த்து அவன் அமுருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான், அதை நீக்கவும் செய்ய வேண்டியிருக்குது. அப்போ என்ன செய்வோம்? ஹாதா ஜெய்துன், இவன் ஜெய்து, லா அம்ருன், அம்ரு கிடையாதுப்பா, நீ அம்ரு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிற, இவன் பேர் ஜெய்து தான், இவனை போய் அம்ருன்னு நினச்சிக்கிட்டியா? அண்ணன் தம்பி ஒரே மாதிரியாக இருப்பாங்க. அவன் என்ன செய்வான்? அவன் அம்ருன்னு நினச்சி உட்காந்துட்டு இருப்பான். அவன் உண்மையில் ஜெய்து தான் வந்திருக்கிறான், அதை விலைக்கு சொல்ல வேண்டி இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? ஹாதா ஜெய்துன் லா அம்ருன், இவன் ஜெய்து தான், அம்ரு அல்ல. அம்ருக்கு என்ன யாராப்பு செய்யணும்? ஜெய்துக்கு ரஃபா இருந்தால் அம்ருக்கு ரஃபா செஞ்சு விட்றணும். அல்லது ராய்த்து ஜெய்தன், ஜெய்தை நான் பார்த்தேன், லா அம்ரன், அம்ரை இல்லை, ஜெய்தன் என்று இருந்தால் லா அம்ரன், அம்ரை கிடையாது, அம்ரை பார்க்கல, நான் அம்ரை பார்த்தேன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான், நான் அம்ரை பார்க்கல, ஜெய்தை தான் பார்த்துருக்குறேன். அப்போ என்ன செய்யணும்? ராய்த்து ஜெய்தன், ஜெய்தை பார்த்தேன், லா அம்ரன், அம்ரை பார்க்கல, அம்ர அல்ல அப்படிங்கிறோம். அதே மாதிரி ஒரு கட்டளை போடுறோம், இல்ரிப் ஜெய்தன், ஜெய்து அடி, லா அம்ரன், நம்பரை அடிச்சு விடாத. அப்போ இதில் என்ன செய்கிறதுனா அவனுடைய தப்பான கருத்துக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு உள்ளது தான் இது. ஜெய்து அடின்னு சொல்கிறோம். ஜெய்து அடின்னு சொன்னோன்னா என்ன செய்யக்கூடாது? ஜெய்தோடு சேர்ந்த ரெண்டு கூட்டாளியை வந்திருக்கிறாங்க, ஜெய்து அமர் வந்திருக்கிறாங்க, இவன் அடிக்க சொன்னால் அவனே அடிச்சிடுவான்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? டே ஜெய்து அடி, அமர் அடிச்சு விடாத. இதை எப்போ சொல்லுவோம்? ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்கும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய கட்டளை வந்து இவன் அவனுக்குரியது நம்ம நினைத்தானே, ஆனால் அதை நீக்கணுமா இல்லையா? நம்ம ஜெய்து அடிக்க சொல்கிறோம், அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்? ஜெய்து அடிக்க சொன்னதை வச்சு இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அடிப்போம் அப்படின்னு நினைத்து கொண்டு அமரை அடிக்க போவானே, ஆனால் அப்போ அமரை அடிச்சு விடாதப்பான்னு சொல்லணும். அமரை அவன் அடித்து விடுவான்ட்டு இருக்கணும், சும்மா இப்படி சொல்ல மாட்டேன் எப்போவுமே. இந்த லா போட்டு சொல்வதாக இருந்தால் அந்த எதிரில் உள்ளவன் வந்துக்கு அவனுக்கு இந்த கருத்து இருக்கணும். எந்த கருத்து? இவன் அம்ரு என்ற கருத்து அவனுக்கு இருக்கணும். அல்லது அம்முறை அடிக்கணும், அம்முறை அடிக்கிறது தான் அவர் சொல்கிறாரு, அம்முறை அடிக்கலாம் இதை வச்சுக்கிட்டு அப்படி நினச்சிருக்கணும். அப்படி நினைக்கிறத வந்து மறுத்து சொல்வதற்கு தான் இந்த லா என்பது. லா எதுக்கு வரேன்? சும்மா சாதாரண இடத்துல நம்மளே போய் சொல்லுவோமா? யாருப்பா இதை செஞ்சது? இஸ்மாயில் செஞ்சார்னு சொல்லிட்டு போயிடுவோம். இஸ்மாயில் செஞ்சார், அப்துல் காதர் இல்லைன்னு எப்போ சொல்லுவோம்? அப்துல் காதர் இஸ்மாயிலும் சேர்ந்து இருந்திருக்கிறாங்க, அப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு, அவன் செஞ்சிருப்பான்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? இவன் தான் செஞ்சு அவன் செய்யலாமோ. ஒரு பல்பு உடஞ்சிருக்குது, ரூமில் வந்து பார்க்குறீங்க, ரெண்டு பசங்க நிற்கிறாங்க, ரெண்டு பேர் தான் ரெண்டில் யார்தானே செஞ்சுருக்கானே. அப்போ நம்ம என்ன செய்வோம்? இவன் தான் உடைச்சான், இவன் இல்லை, நம்ம உறுதியாக தெரிஞ்சா. உடைச்சது யாருன்னு நமக்கு தெரியுது, சிசிடிவி கேமராவிலே பார்த்துக்குது, நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம். தெரிஞ்சால் என்ன செய்வோம்? ஜெய்து தான் உடைச்சான், அம்ரு அல்ல, பக்ர் அல்லன்னு சொல்கிறோம். அப்போ ஒன்றை ஒரு மறுப்பு சொல்வதற்காக வேண்டி எதிரியுடைய எண்ணத்தில் உள்ள தவறான எண்ணத்தில் ஒருத்தன் இருப்பானே, ஆனால் அதை மறுத்து பேசுவதற்கு பயன்படுத்தினால் இந்த லாங்கிறது அத்துப்படை அறுப்பாயிரும். அப்போ என்ன ஏறாப்பு செய்யணும்?
ஜெயிதுக்குள்ள யாரா மாத்தூஃபு அலைஹி இருக்குல்ல, முந்தி உள்ள சொல்லு, அதனுடைய யாராப்போ என்ன செய்யணும், மாத்தூஃபுக்கும் கொடுத்துடணும். அப்போ இல்தரிப் நீ அடி ஜெய்தான் நசபு செஞ்சிட்டோம். லா அம்ரன் அம்ரை அல்ல, அம்ரை அடிச்சுக்கூடாத, அம்ரன் ஏன் நசபு செஞ்சோம், ஜெயிதுக்கு நசபு இருந்ததுனால செஞ்சோம். இப்போ ஜெயிதுடைய நசபு எப்படி அம்ருக்கு வந்துச்சு, இந்த லாங்கிறது அத்துப்படைய ஹர்ஃபாக இருக்கனால வந்திருக்குது. அதில் உள்ள ஏறாபை அப்படி காப்பி பண்ணக்கூடிய எழுத்து இது. அப்போ இந்த லாங்கிறது ஒரு எழுத்து 8 ஹர்ஃப் ஆகிடுச்சு. அத்துப்படைய எழுத்து வந்து நான் இந்த ஒரு லா மட்டும்தான் அத்துப்பு, பாக்கி உள்ள லாவையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அத்துப்புன்னு சொல்லிடக்கூடாது. இது ஒன்று அத்துப்பு. அதே மாதிரி வந்து லா முடிஞ்சிருச்சா. அது அடுத்தது வந்து லாக்கின். லாக்கின்னு ஒன்று பார்த்துருக்குறோம். எங்கே பார்த்தோம், அந்த 6 எழுத்து வரும்ல, இன்ன அன்ன க அன்ன லைத்த லாக்கின், லாக்கின்ன லைத்த அல்லன்னு படித்தோம்ல. இன்ன அன்ன க அன்ன லாக்கின்ன லைத்த அல்லன்னு படித்தோம். அங்கே ஒரு லாக்கின்னான்னு படித்தோம். லாக்கின்னாண்டா என்றாலும் என்ற அர்த்தம். அந்த லாக்கின்னோட என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் இருக்கும். ஆனால் அது லாக்கின்ன, இது லாக்கின். இதுக்கு என்னன்னு கேட்டால் வாக்கியமாக சொல்ல தேவையில்லை. இதுக்கு என்ன செய்யணும், லாக்கின்ன வந்தால் என்ன செய்யணும், அதுக்கு ஒரு இஸ்மு வரணும், அதுக்கு ஒரு ஹபர் வரணும். ஒரு வாக்கியத்தில் தான் வரும் அந்த 6 எழுத்துமே. இன்ன அன்ன க அன்ன லாக்கின்ன லைத்த அல்ல, இந்த 6மே ஒரு எழுவாய் ஒரு பயனிலையில் தான் ஒட்டிக்கிட்டு வரும். ஜெய்துன் ஆலிமுன், அதில் தான் இன்னங்கிறது வரும். இன்ன ஜெய்தன் ஆலிமுன், இன்னங்கிறது ஜெய்துக்கு நசபு செய்யும், ஆலிமுக்கு நசபு செய்யும். லாக்கின்ன ஜெய்தன் ஆலிமுன் இப்படி வரும். அப்போ அதுக்கு வந்து ஒரு வாக்கியத்தில் வர்ற லாக்கின்ன இருக்கு இல்லையா, அந்த லாக்கின்ன வந்து அதுக்கு வந்து வாக்கியம் தேவைப்படுது. லாக்கின் என்பதற்கு வாக்கியம்லாம் தேவையில்லை. ஒரு வார்த்தையை தான் மாற்றி சொல்கிறதுக்கு உள்ளது. இது எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால், ஒருத்தன் வந்து நம்ம ஒன்று சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நம்ம சொல்கிறத வந்து வேறு ஒன்று அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான், தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். நம்ம பேசுவதில் வந்து எதிராளினா எதிரில் இருப்பவனுக்கு ஒரு டவுட்டு வருதுன்னு வைங்க, அந்த டவுட்டை நீக்குவதற்காக என்ன செய்வோம்னு கேட்டால் அந்த லாக்கின் போட்டு சொல்லுவாங்க. எப்படி, இந்த உதாரணம் பாருங்களேன். மால் அரப்து ரஜுலன், ரஜுலன் ஆம்பளை, ஒரு ஆணை நான் அடிக்கவில்லை. மால் அரப்து நான் அடிக்கவில்லை, ரஜுலன் ஒரு ஆம்பளையை நான் அடிக்கலை. அதே நேரத்தில் வந்து நான் அடித்து இருக்கிறேன், அடிக்காமல் செயல் செய்யாமல் இருக்கலை. லாக்கின் இம்ராத்தன், பொம்பளையை தான் நான் அடித்தேன். அதாவது ஒரு கூட்டத்தில் பல பேர் அடிச்சிருக்கிறான் வணங்குதா. அப்போ இப்போ அடிக்கும்போது என்ன, ஏன்டா பொம்பளையெல்லாம் ஆம்பளையை அடித்தேன்னு கேட்கும்போது, நான் ஆம்பளை அடிக்கலைங்க, பொம்பளையை தான் அடித்தேன். ஒரு சபையில் கூட்டத்தில் இருக்கிறாங்க, கை வாங்கி அடிச்சு விட்டான். அடித்தா என்ன செய்கிறாங்கன்னா, யாரோட அடித்தேன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் அடித்து இருக்கிறான். அடித்தல்ங்கிற செயல் அவனுக்கு மறுக்க முடியலை. ஆனால் எதை மறுக்கிறான், நான் வந்து ஆம்பளையை தானடா, இப்போ ஆம்பளை அடிக்கலடா, பொம்பளையை தான் அடித்தேன். மால் தரப்பு ரஜுலன், ஒரு ஆணை அடிக்கவில்லை, அதே நேரத்தில் அடித்து இருக்கிறேன், யாரோ ஒரு பெண் அடிச்சிருக்கிறேன். அந்த அடித்தல்ங்கிற என்ற வந்திருக்குது. நான் வந்து அவன் பேனா உடைக்கல, பென்சில் தான் உடைச்சேங்கிற மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்குது, நடக்காத ஒன்று வந்து சுமத்துறாங்க. இவன் என்ன செய்கிறான், நான் இதை செய்யலைனா அதைத்தான் செஞ்சேன்னு சொல்கிறான். அந்த மாதிரி சொல்லும் பொழுது லாக்கின் போடுவாங்க. லாக்கின் எப்போ போடுவாங்க, நம்ம ஒரு செஞ்சுருக்கிறோம், நம்ம செஞ்ச நம்ம அந்த காரியத்தை எதில் நிகழ்த்தி இருக்கிறோமோ அதை வந்து தப்பாக வழங்கியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், நான் ஆம்பளையை அடிக்கலைப்போ பொம்பளை அடித்தேன், அல்லது ஆம்பளையை தான் அடித்தேன் பொம்பளை அடிக்கலை இப்படின்னு என்ன செய்வோம், அல்ல ஜெயித அடிக்கலை அமுரத்தான் அடித்தேன் இப்படி கூட போட வேணாம்ப்பா. ஜெயித அமுரண்டை வச்சுக்கிறோமே. மால் அரப்து ஜெய்தன், ஜெயித அடிக்கலைனா, லாக்கின் பக்ரன், பக்ரை அடித்தேன். வணங்குதா. இப்போ 2 பேர் அடித்ததா கொஸ்டின் மார்க் வருது. இப்போ அஜரத்து விசாரிக்கிறாரு ஒரு ஆசிரியர், ஏன்டா அடித்தேன், ஜெயித அடித்தேன்ட்டு. ஜெயித அடிக்கலைங்க, இந்த பக்ரை அடித்தது நான் தான், ஜெயிதை வந்து நான் அடிக்கலை அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம செய்யாத ஒன்றை நம்ம மீது சொல்லும் பொழுது அதை மறுப்பதற்காக வேண்டி, நம்ம என்ன செஞ்சோமோ அதை சொல்வதற்காக வேண்டி லாக்கின்னா என்றாலும் தமிழில் கூட என்ன எப்போ போடுவோம், என்றாலும்ங்கிற சொல்ல எப்போ யூஸ் பண்ணுவோம். இவனை அடிக்கலை என்றாலும் அவனை அடித்தேன் மாற்றி சொன்னா தானே. இவனை அடிக்கலை, அடிக்கவே இல்லை, யாரையும் அடிக்கலைன்னு சொன்னால் அப்படி அவர் நிறுத்திக்கிடலாம். மால் அறுபத்து செய்து அடிக்கலைன்னு போயிட்டுருக்கலாம். நான் அமுரத்தான் அடித்தேன்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், அவன் அப்படி நினைக்கிறான். இவன் அமுரையும் அண்ணா ஜெயிது அடித்ததுனால அமுரையும் அடிச்சிருப்பான் அப்படின்னு நினைத்தான்னு சொல்லுங்களேன். அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும், அதை மறுக்கணும். ஒழுங்குதா. அப்போ அந்த மாதிரி ஒன்றை
அதாவது நீக்குவதற்காக மனசில் உள்ள சந்தேகத்தை நீக்குவதற்காக வேண்டி இந்த லாக்கின்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இந்த லாக்கினை போட்டோம்னு சொன்னால் அது முந்தின மாத்துஃப் அலைகளை என்ன ஏராபு இருக்கிறதோ அந்த ஏராபு வந்துடும். மா லரப்து ரஜுலன், ரஜுலை நான் அடிக்கவில்லை. நசபு. ஏன் நசபு? லரப்துக்கு வந்து மஃபூலு. லரப்து உள்ளகை ஃபாயில் இருக்கிறது, ரஜுலன்கிறது மஃபூலு. மஃபூலு பிஹி. மஃபூலுக்கு என்ன செய்யணும்? நசபு செய்யணும். மா லரப்து ரஜுலன், ஒரு ஆம்பளை நான் அடிக்கவில்லை. லாக்கின் என்றாலும் இம்ராத்தன் லரப்து இம்ராத்தன் அர்த்தம். நான் ஒரு பெண்ணை அடித்தேன், நான் ஆம்பளை அடிக்கிறது பொம்பளை நான் அடித்தேன் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் இம்ராத்தன் என்று நசபு செய்கிறோம். நசபு எதனால் கிடைத்தது என்றால் இந்த லாக்கின் என்பது வந்து அத்துப்புடை எழுத்து. இந்த ரஜுலில் உள்ள நசவை காப்பி பண்ணி கொண்டாந்து இங்கே வச்சிருச்சு. அத்துப்புடை எழுத்தாக இருக்கிறதுனால அது வந்துருச்சு. அதே மாதிரி வந்து நம்ம ஒரு 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 ஆர்டர் சொல்கிறோம், ஒரு ஆர்டரை ஒரு தகவலை சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? லா யகூமு அம்ருன், அம்ரு நிற்க மாட்டான். அம்ரு இருக்கான அவன் நிற்கவே மாட்டான். ஒரு வேலை சொல்கிறோம், ஒரு 5 பேர் மாணவர்கள் இருக்கிறாங்க, அதில் அம்ருட்ட வேலை சொல்கிறோம். வேலை வேலை சொல்லும்போது அவன் செய்ய மாட்டான். அவன் செய்ய மாட்டான்னு தெரியுது. அவன் செய்ய மாட்டாங்கிறதுனால மீதி 4 பேரும் செய்ய மாட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கிற மாட்டோம். செய்கிறவனு அதில் இருப்பான். ஒரு 5 மாணவர்கள் இருக்கிறாங்க, இதில் அம்ருட்ட சொன்னால் அவன் செய்ய மாட்டான்னு சொல்கிறோம். ஒரு வயலும் செய்ய மாட்டான்னு சொன்னால் அது ஒரு விஷயம். அம்ரு செய்ய மாட்டான், நம்ம கட்டளையை கேட்குறோம், 2 பேர் இருப்பான் அப்படின்னு நினைத்தோம் என்று சொன்னால் அப்போ எப்படி செய்வோம்? லா யகூமு அம்ருன், அம்ரு நிற்க மாட்டான். அம்ரு எந்திரிச்சு நிற்க சொல்கிறீங்க, எந்திர்றாங்கிறீங்க, அவன் நிற்க மாட்டான். ஆனால் லாக்கின் பக்ருன், பக்ரு நிற்பான், சொன்னால் கேட்பான். அவன் இவன் செய்ய மாட்டான், அவன் செய்வான். யாரும் செய்ய மாட்டான்னு நினைத்திருக்கும் பொழுது தான் இவன் தான் செய்ய மாட்டான், அவன் செஞ்சிருவான். அப்போ லா யகூமு அம்ருன், அம்ரு நிற்க மாட்டான். லாக்கின் பக்ருன் என்றாலும் என்ன செய்வான்? பக்ரு நிற்குவான். பக்ருக்கு ஏன் நம்ம ரஃப செய்கிறோம்? அம்ருக்கு ரஃப இருந்ததுனால. அம்ருக்கு ஏன் ரஃப இருக்குது? அது ஃபாயிலு. லா யகூமு ஃபேலு, நிற்க மாட்டான் இருக்குல்ல, யாருன்னு சொல்லணும்ல? அம்ருன், அம்ரு நிற்க மாட்டான். ஃபாயிலுக்கு ரஃப செஞ்சுருவோம். ஃபாயிலுக்கு ரஃப செஞ்சதுனால அந்த ஃபாயிலில் வந்து அத்துப்பு செய்கிறோம். லாக்கின்கிற சொல்ல வைத்து அத்துப்பு செய்கிறோம். செஞ்சதுனால பக்கருக்கு என்ன செஞ்சிருச்சு? அதே ரஃப வந்து விட்டது. இந்த மாதிரி அதாவது ஒருத்தன் செய்வான், ஒருத்தன் செய்ய மாட்டான் அப்படின்னு இருக்கும் பொழுது, அல்லது ஒரு செயலை நம்ம வந்து இதை செஞ்சோம் அதை செஞ்சுருக்க மாட்டோம்னு நினைக்கிறான். அப்படியான ஒரு சாப்பிட்ற விஷயத்தை கூட எடுத்துக்கிடுவோம். என்ன செய்கிறேன்? நான் ரொட்டி சாப்பிட்டேன், நான் கஞ்சி அல்ல, இல்லை என்றாலும் கஞ்சி சாப்பிட்டேன். ரொட்டி சாப்பிடவில்லை என்றாலும் கஞ்சி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வர்றது என்ன செய்யும்? லாக்கின்கிறத போடுவாங்க. இதே மாதிரி குர்ஆனில் கூட ஒரு ஆயத்து கூட அது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு காட்டலாம். மாக்கான முஹம்மதுன், அஹ்ஸாப் சூரா 33வது சூறாவில் 40வது வசனத்தில் வருது. மாக்கான முஹம்மதுன், ரசூல்லா பற்றி அல்லாஹ் சொல்கிறான். முஹம்மது இருக்கவில்லை. அபா அஹதின், யாருக்கும் தந்தையாக. அபு என்றால் தந்தை. அபுங்கிறதுக்கு நசபு செய்யும்போது அபாண்டு ஆயிக்கிறோம். அபு என்பதுக்கு ரஃபு செஞ்சால் அபுண்டு வரும். அபு என்பதற்கு அந்த 6 இஸ்மு இருக்குல்ல, அந்த அதில் உள்ளது. அபு என்பதற்கு ரஃபு செஞ்சால் அபு என்று வரும். அபு என்பதற்கு நசபு செஞ்சால் அபா என்று வரும். அபு என்பதற்கு ஜர்ரு செஞ்சால் அபீன்னு வரும். அபி பக்ரின் அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரி இதில் அபி ஹுரைராங்கிறோம். ஜர்ரு செஞ்சால் அபி ஹுரைரான்னு சொல்லுவோம். நசபு செஞ்சால் அபா ஹுரைரான்னு சொல்லுவோம். சும்மா ரஃபு செஞ்சோம்னா அபு ஹுரைராம்போம். அபு ஹுரைரா, அபா ஹுரைரா, அபி ஹுரைரா 3மே உள்ளது. அந்த அபா தான் இது. அப்போ அபு என்றால் தகப்பன். அப்போ அபு அஹதின்று இல்லாமல் அபா அஹதின்று படிக்கிறோம். அபாண்டிய நசபு செஞ்சோம் என்று கேட்டால், அதாவது காணங்கிற சொல்லு நாக்கிசான ஃபேலு. நம்ம முன்னாடி படிச்சிட்டோம். நாக்கிசான ஃபேலுக்கு என்ன வரும்னு கேட்டால், ஒரு இஸ்மு ஒன்று வேணும், ஒரு ஹபர் வேணும். முகம்மது ஆகியிருக்கவில்லை, என்னவாக ஆகியிருக்கவில்லை? அபா அஹதின், எவருக்கும் தகப்பனாக இல்லை. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் தந்தை இல்லை. மின் ரிஜாலிக்கும், உங்களை சேர்ந்த ஆண்களுக்கு. அவருடைய பிள்ளைக்கு தான் அவர் தகப்பனாக இருப்பார். அதை தவிர உங்களை சேர்ந்த எந்த ஒரு ஆண்களுக்கும் அவர் தகப்பனாக இல்லை அப்படிங்கிறோம். அப்போ முகமதுங்கிறது கானவுடைய இஸ்மு ரஃபு செஞ்சிட்டோம். அபா என்பது கானவுடைய ஹபரு. அந்த அபாவை கொண்டு போய் அகதில் இலாஃபு செஞ்சதுனால அப்பா அகதின்னு வந்துருச்சு. இப்போ அபாவுக்கு நசபு செஞ்சிட்டோமா? சரி. அப்போ அவர் யாருக்கும் தகப்பனா இல்லை.
ஆண்களுக்கு உங்களை சேர்ந்த எந்த ஒரு ஆண்களுக்கும் அவர் தகப்பன் கிடையாது. வலாக்கின், இந்த லாக்கின் தான் நமக்கு தேவை. என்றாலும் ரசூல் அல்லாஹி, அல்லாவின் தூதராக இருக்கிறார். அவர் அல்லாவுடைய தூதராக இருக்கிறான்றோம். ரசூல்லாண்டே வந்திருக்குது. வலாக்கின் என்றாலும் ரசூல் உல்லாஹின்னு சொல்லாமல் அல்லாவுடைய தூதர்னு, ரசூல் உல்லாஹின்னு சொல்லாமல் ரசூல் அல்லாஹின்னு வருது. அப்போ ரசூலன்னு நசபு செய்கிறோம். நசபு செய்வதாக இருந்தால் ஒன்று நசபு செய்கிறதுக்கு எதுவுமே அங்கே இல்லை. அப்போ லாக்கின் தான் கிடக்குது. அப்போ லாக்கின் என்ன பண்ணியிருக்குது, அத்துஃபின் மூலமாக முந்தின ஒரு சொல்லில் இருந்து அந்த நசபை எடுத்துக்கிட்டு வந்திருக்குது. எங்கே அத்துஃபு செஞ்சுருப்போம்? இது அவர் தந்தையாக இல்லை ரசூலாக இருக்கிறாருங்கிறீங்கல்ல. அப்போ அபாங்கிற இடத்துல கொண்டே அத்துஃபு செய்யணும். லாக்கின் ரசூல் அல்லாஹிங்கிறது அந்த அபாங்கிற இடத்துல கொண்டே வச்சிடணும். அப்போ மாக்கான முகம்மதுன் அபாஹதின் அது இல்லை. வலாக்கின் என்றாலும் ரசூல் அல்லாஹி, அல்லாவின் தூதராக இருக்கிறார் அப்படின்னு வந்துடும். அதில் இன்னொரு முக்கியமான இந்த லாக்கினை விளங்கிக்கிறேன்னு, லாக்கின்கிறது நஃபீல வருதுன்னு வைங்க, எதிர்மறையான வாக்கியத்துக்கு பிறகு லாக்கின் வருது. அதில் அது முசுபத்துடைய உடன்பாடு அர்த்தமாக மாறிக்கணும். உடன்பாட்டுக்கு பிறகு லாக்கின் வந்துச்சுன்னா எதிர்மறையாக மாறிடும். இப்போ உதாரணமாக முகம்மது யாருக்கும் தந்தையாக இல்லை தானே, அவர் ரசூலாக இல்லைன்னு சொல்லுவோம். வலாக்கின் என்றாலும் ரசூல் அல்லாஹி, அல்லாவின் ரசூலாக இருக்கிறாருமோ. அதாவது அத்துவு செஞ்சாலும் இந்த லாக்கின் என்ன செய்யும்னு கேட்டால் ஏராபை மட்டும் அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்துடும். மீனிங் என்ன செஞ்சிடும்னு கேட்டால் அது எதிர்மறையான வாக்கியத்தில் இந்த முதல்ல உள்ள உதாரணத்தில் கூட நீங்கள் பாருங்களேன். லாயக்கும் அமுருன், அமுரு நிற்க மாட்டான், நிற்க மாட்டான் எதிர்மறை. வலாக்கின் பக்ருன், பக்ரு நிற்பான். அப்போ நிற்க மாட்டான்னு அர்த்தம் செய்ய மாட்டோம். அதான் இங்கே எதிர்மறையாக இருந்தால் இங்கே உடன்பாடாக மாறிக்கணும். லாக்கின் போட்டோம்னு சொன்னால் லாக்கின் பக்ருன் லாயக்கூமுன்ற கூடாது. இங்கே லாயக்கூம்னு தான் இருக்குது. லாயக்கூம் அமுருன், அமுரு நிற்க மாட்டான். வலாக்கின் பக்ருன் யகூமு, பக்ரு நிற்பான். அதே மாதிரி மால் அரப்து ரஜுலன், யாரை ஒரு ஆம்பளை நான் அடிக்கவில்லை. லாக்கின் இம்ராத்தன், இம்ராத்தை அடித்தேன். இங்கே இல்லைன்னு வருதுல. அப்போ மன்ஃபியான சொல்லுக்கு பிறகு, அதாவது எதிர்மறையான சொல்லுக்கு பிறகு லாக்கின் என்பது வந்தால் அந்த லாக்கினுக்கு பிந்தி வர்ற சொல் இருக்குல்ல, அதில் உடன்பாடு அர்த்தம் கொடுத்துடணும். சரியா? மால் அரப்து ரஜுலன், ரஜுலை நான் அடிக்கவில்லை. லாக்கின் இம்ராத்தன், இம்ராத்தை அடித்தேன். லாயக்கும் அம்ருன், அம்ரு நிற்க மாட்டான். லாக்கின் பக்ருன், பக்ரு நிற்பான். இங்கே நிற்க மாட்டான், இங்கே நிற்பான். ஏறாப்புல தான் அத்துப்பு செஞ்சு கொண்டு வந்துடுமே தவிர அந்த லாயக்கூமுன்ற நஃபீல உள்ளதை கழிச்சிடணும். சரியா? அதே மாதிரி தான் மாக்கான முகமதுன், முகமது அவர்கள் அபாஹதின் மின் ரிஜாலிக்கும், உங்களை சேர்ந்த ஆண்களுக்கு ஆண்களில் எவருக்கும் தகப்பனாக இல்லை. உலாக்கின் என்றாலும் ரசூல் அல்லாஹி, அல்லாவின் தூதராக இருக்கிறார். மாக்கானவுல காணவ மட்டும் நான் வச்சுக்கிறேன். மாக்கானன் இருக்குல்ல, மாவை எடுத்துடணும். உலாக்கின் என்றாலும் காண ரசூல் அல்லாஹி, அல்லாவின் தூதராக இருக்கிறார். அப்போ அந்த ரசூலை என்பதற்கு ஏன் நசபு செஞ்சோம் என்று கேட்டால் நசபு செய்ய எதுவுமே அதில் இல்லை. எது இருக்குது? லாக்கின்னு ஒரு அத்துப்புடைய ஹர்ஃப் இருக்குது. இதை கொண்டு எங்கே கொண்டு வைக்கிறோம்? அபாங்கிற இடத்துல வச்சுட்டோம்னு சொன்னால் அபா என்பதில் நசபு இருக்கிறது. அபாவுக்கு எதனால் நசபு இருக்கிறது? கானவுடைய ஹபர் என்கிற காரணத்தினால் நசபு இருக்கிறது. அந்த நசபை என்ன செய்கிறோம்? இங்கே கொண்டு வச்சிடறோம். சரியா? வச்சுட்டு அந்த அத்துப்பு செய்தால் அந்த மாக்கானங்கிறத இதை ஒட்டும். மாக்கான ஒட்டக்கூடாது, காண தான் ஒட்டு, நஃபியை கழிச்சிடணும். முஸ்பத்தில் நான் அந்த லாக்கின் வந்துச்சுன்னா என்ன செய்யுது? நஃபியை நீக்கிவிட்டு நஃபிக்கு பின்னாடி சொல்லும் பொழுது அது உடன்பாடுடைய அர்த்தத்தை தான் கொடுக்கணும். சரியா? அது உலாக்கின் ரசூலுல்லாஹின்னு வந்துடுச்சு. அடுத்தது கடைசியாக 10வது இது ஹத்தா. இந்த ஹத்தாங்கிறது நம்ம நினைஞ்சிருக்கிறோம், ஏற்கனவே ஒருக்கா பார்த்துருக்குறோம். என்ன பார்த்துருக்குறோம்? ஜர்ருடைய 17 எழுத்துக்கள் படித்தோம்ல, 17-18 எழுத்துக்கள் படித்தோமா? அந்த ஜர்ருடைய எழுத்துக்களில் ஹத்தா ஒன்று. ஹத்தா மத்ல இல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் உதிக்கும் வரை. ஹத்தாங்கிற ஜர்ரு செய்கிற எழுத்து. ஹத்தாங்கிறது என்ன செய்யும்? ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து இருக்குத, அந்த ஹத்தா இது இல்லை. இது எதுவும் செய்யாது. முன்னாடி உள்ளதை காப்பி பண்ணிட்டு வரோம். இதுக்கு பிறகு ரஃபும் வரலாம், இதுக்கு பிறகு நசமும் வரலாம், இதுக்கு பிறகு ஜர்ரும் வரலாம். எப்படி? இதுக்கு முந்தி உள்ள மாத்துஃப் அலைக்கு ரஃபோ இருந்தால் மாத்துஃபுக்கு ரஃபோ கொண்டு வந்துடும். அதுக்கு நசபு இருந்தால் இதுக்கு நசபை கொண்டு வந்துடும். அதுக்கு ஜர்ரு இருந்தால் இதுக்கும் ஜர்ரு கொண்டு வந்துடும். அந்த ஹத்தா என்னது? ஜர்ரு தான் செய்யும். எந்த ஹத்தா? ஜர்ருடைய எழுத்துன்றே, அதுக்கு பேரே ஜர்ருடைய எழுத்தானே. ஜர்ருடைய எழுத்துன்னு பார்த்தோம்ல,
அந்த ஹத்தா என்ன செய்யும்னு கேட்டால் அது வந்து ஜர்ரு அந்த ஜர்ரு மட்டும்தான் செய்யுமே தவிர தாபிங்கிற வகையில் வராது. இந்த ஹத்தா என்னன்னு கேட்டால் இது வந்து அது நிறைய பேர் 9 நிப்பாட்டிடுவாங்க. ஹத்தாவை வந்து அத்துக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா சேர்க்குறாங்க. ஏன்னா அது வந்து அது தாபி என்ற அடிப்படையில் அமல் வர்றதுனால அதில் வந்து ஹத்தாவில் வந்து அப்படி வருது. எப்படி வரும்னு கேட்டால் ஹத்தாவை எப்போ இந்த ஹத்தா வந்து அந்த ஹத்தா இல்லாமல் தாபிங்கிற வகையில் அத்துடைய ஹர்ஃபுடைய ஹத்தாவை ஆகும் என்று சொன்னால் ஒரு வாக்கியத்தை நம்ம சொல்லணும், ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிடணும். குறிப்பிட்டு விட்டு அதில் அடங்கி இருக்கக்கூடிய அதில் அடக்கம் ஒரு மனிதன்னு சொல்கிறோம். மனிதன்கிற வார்த்தையில் இப்ராஹிம்னு சொல்கிறோம். இப்ராஹிம் மனுஷன் அடங்கினால் தானே அப்படியே அதுக்குள்ளே அடக்கமாக இருக்கிற ஒரு இதை பின்னாடி சொல்லணும். அப்படி வர்ற இடங்கள்லாம் என்ன வரும்னு கேட்டால் அந்த ஹத்தா வந்து அந்த தாபிங்கிற வகையில் வந்துடும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்போ மாத்தன் நாசு மனிதர்கள் இறந்து விட்டார்கள், மனிதர்கள்லாம் இறந்துட்டாங்க. அப்போ வந்து ஹத்தல் அம்பியாவோ நபிமார்கள் வரைக்கும் இறந்துட்டாங்க. அதாவது இப்போ இதில் என்ன வருதுன்னா மனிதர்கள் இறந்து விட்டார்கள்னு சொல்கிறோம்ல. அப்படி வரும் பொழுது சில பேர் என்ன செய்வாங்கன்னா மனுஷர்கள் இறந்தாலும் நபிமார்கள்லாம் ரொம்ப உயர்ந்தவங்களாக இருக்கிறாங்கல்ல அவங்களெலாம் இறக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். அல்ல உயர்ந்த நபிமார்களே இறந்துட்டாங்கன்னா மற்ற எல்லோரும் இறக்குறது உறுதின்னு வரும். அப்போ வந்து அதாவது ஒரு உயர்வான ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதில் உயர்வாக இருப்பாங்க இல்லையா அவங்கள குறிப்பிடுறதுக்கு வந்தால் மட்டும்தான் அது அத்துப்படைய ஹத்தாவாகும். இப்போ மனிதர்கள் இறந்துட்டார்கள்ங்கிறோம், அது எல்லோரும் இறக்கத்தான் செய்வோம். ஆனால் நபிமார்கள் உள்படன்னு சொன்னீங்கன்னா அப்போ நபி இறந்தால் மற்றவங்களுடைய மௌத்து வந்து கன்ஃபார்ம். மற்றவர்கள் இறந்தார்கள் என்பது வந்து எல்லாத்தையும் இறக்கக்கூடியவங்க தான். நபியே இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது மற்றவன் இறக்குறது என்ன இல்லை, அவன் தப்பிக்க இயலாதுன்னு அர்த்தமாயிரும். இந்த மாதிரி இருக்கணும். அதை ஹத்தா வர்றதா இருந்தால் ஹத்தாவுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை நாசு மனிதர்கள். இந்த மனிதர்கள்ங்கிறதுக்குள்ளே பின்னாடி சொல்கிறது என்னவா இருக்கணும்னு கேட்டால் அதில் அடங்கி இருக்கணும். நபிமார்கள் மனுஷர்கள் அடங்கி தானே இருக்கிறாங்க, அடங்கி இருந்தால் மட்டும் பத்தாது. அதில் வந்து அது மேம்பட்ட மேல்நிலையில் உள்ளவராக இருக்கணும், இல்லை கீழ்நிலையில் உள்ளவராக இருக்கணும். வழங்குதா? மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் இப்போ நபிமார்கள் வரைக்கும் மரணிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லாரும் மரணித்தார்கள் என்பதை உறுதிப்படுத்தும். இப்போ மனிதர்கள் மரணித்தார்கள் என்று சொன்னாலும் அந்த அர்த்தம்தான். நபிமார்கள் வரைக்கும் மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் அந்த அர்த்தம்தான். ஆனால் இதில் கூடுதல் அழுத்தம் இருக்கா இல்லையா? நபியே மரணிக்கும்போது நீங்கள்லாம் ஏமாத்திரம்டா, எவனும் தப்பிக்க இயலாது, விதிவிலக்கே இருக்காதுன்னு காட்டுவோம்ல. அதுக்கு விதிவிலக்கே வராதுன்னு காட்டுவதற்கு தான் இந்த ஹத்தா போடுவாங்க. அந்த ஹத்தா மட்டும்தான் என்ன செய்யும், அது வந்து தாபிங்கிற முறையில் வேலை பாருங்கள். நாசுக்குள்ளே யாராவும் அம்பியாவுக்கு வந்திருக்கு, ஹத்தல் அம்பியாயின்னு வரல. அந்த ஹத்தாவாக இருந்தால் ஜர்ரு செஞ்சுருக்கும். இந்த ஹத்தா ஜர்ருடைய எழுத்து இருக்குது 17, அதில் உள்ள ஹத்தாவாக இருந்தால் ஹத்தல் அம்பியாயின்னு வந்திருக்கும். இங்கே என்ன செஞ்சுருக்கும், ஹத்தா வந்திருக்கு, ஜர்ரு செய்யலை, அம்பியாவுன்னு ரஃபு செய்யுது. ஹத்தாவை ரஃபு செய்யுதுன்னா இல்லை, ஹத்தாங்கிறது வந்து நாசில் கொண்டே நம்ம அத்துப்பு செய்கிறோம். அத்துப்பு செஞ்சதுனால நாசில் உள்ள அந்த ரஃபு வந்து அம்பியாவுக்கும் கிடைச்சி விட்டது. அதே மாதிரி வந்து இது வந்து உயர்வானதை சொல்லி காட்டுறதா, இது வந்து மட்டமானது. எப்படி கலபகன் நாசு, கலபன்னா வந்து மிகைத்து விட்டார்கள், உன்னை மிகைத்து விட்டார்கள். அந்நாசு மக்கள்லாம் உன்னை மிகைச்சிடுறாங்க, உன்னை மிஞ்சிடுறாங்கப்பா, உன்னை சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு அம்மா ஒருத்தனை பார்த்து என்ன சொல்கிறோம், மனிதர்கள்லாம் உன்னை மிகைச்சிடுறாங்கன்னு என்ன அர்த்தம், நீ கீழே போயிடுற, உன்னை ஏறி மிதிக்கிறாங்க, எல்லாருமே உன்னை வந்து மிகைத்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து கொஞ்சம் பேர் இவனை மதிக்கிறாலும் இருப்பாங்களும் நினைக்கலாம். மிகைத்து விட்டார்கள்னு சொன்னாலும் கொஞ்சம் பேர் இவனை மிகைக்காமல் இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு நினைக்குவோம்ல. அப்போ சொல்லுவோம் ஹத்த சிபியானும், சிறுவர்கள் உள்பட உன்னை ஏறி மிதிக்கிறாங்க என்று சொன்னால் என்ன ஆயிரேன், கன்ஃபார்ம் இவனை வந்து எல்லோரும் மிதிக்கிறாங்க என்பது வந்து அதை எல்லாரும் உன்னை மிகைத்து விட்டார்கள் என்று சொல்வதற்கு உள்ள அர்த்தத்தை விட இதையும் சேர்த்து சொல்லும்போது என்னவாகும்னு கேட்டால் அவங்களை மிகைத்தது கன்ஃபார்மு, ஹத்த சிபியானும் சிறுவர்கள் வரைக்கும். அப்போ நாசுக்குள்ளே ரபு சிபியானுக்கு வந்துருச்சு, ஹத்தா வந்து ஜர்ரு செய்யலை, அப்போ தான் வந்திருக்கு. அப்போ இது என்ன மாதிரி இந்த வாசக அமைப்பு இருக்கணும்னு கேட்டால் ஒன்று உயர்வானதை சொல்லி இவனே போயிட்டு அவன்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிறோம்ல. அப்போ உயர்வான ஒரு ஆளே வந்து போயிட்டார்னா கீழே உள்ள ஆள் கண்டிப்பாக தான் போகத்தான் செய்வார். இந்த தோரணையில் வரக்கூடிய வார்த்தையில் மட்டும்தான் ஹத்தா என்னவா இருக்கேன், அத்துப்புடையதாக இருக்கும். அதே மாதிரி வந்து கீழே உள்ளவனே இவனை மிதிக்கிறான்டா, மற்றவன் மிதிக்க மாட்டான். இதில் கீழே உள்ள உதாரணம். இதில் வந்து
மனிதர்கள்லேயே நபிமார்கள் மேலானவர்களே மூத்தா போனால் எல்லோரும் மூத்தா போகிற கன்ஃபார்மு. இதில் வந்து மனிதர்கள்லேயே பலவீனமானவர்கள் சிறுவர்களே போட்டு மிதிக்கிறான்னு சொன்னால் பெரிய ஆளுக்கு கண்டிப்பாக மிதிக்க தானே செய்வாங்க. அப்போ ஒன்று வந்து இந்த எண்டில் இருக்கணும், இல்லாட்டி அந்த எண்டில் இருக்கணும். அப்படி சொல்லும் பொழுது அந்த ஒரு அழுத்தம் கூட கிடைக்கும் இல்லையா? இந்த அழுத்தம் கூட கிடைப்பதற்காக வேண்டி ஹத்தாவை பயன்படுத்தினால் அந்த ஹத்தா தான் அத்துபுரை ஹர்ஃபு. அந்த ஹத்தாவுக்கு பின்னாடி தான் நம்ம என்ன செய்யக்கூடாது, தனி ஜர்ரு செஞ்சிடாமல் முந்தினதில் என்ன இருக்குன்னு பார்த்து அதை செய்யணும். மாத்தன் நாசு, மனிதர்கள் மரணித்து விட்டார்கள், ஹத்தல் அம்பியாவு, நபிமார்கள் வரைக்கும்டா அம்பியாவுண்டு படிக்கிறோம். கலபக்கன் நாசு, உன்னை மனிதர்கள் மிகைத்து விட்டார்கள், ஹத்த சிபியானோ, சிபியான்னா சபியுன் என்பதனுடைய பன்மை, சிறுவர்கள் மிகைத்து விட்டார்கள், சிறுவர்கள் வரைக்கும், சிறுவர்கள் உட்பட சிறுவர்கள் வரைக்கும் உன்னை மிகைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உன்னை மிகைத்து விட்டார்கள்ங்கிற அந்த கருத்து வந்து வலுப்படும். முன்னாடி சொன்ன அந்த வாக்கியத்தை வலுப்படுத்துவதற்காக இந்த ஹத்தாவை போட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒன்று மேலானதை சொன்னால் அது வலுப்படும், சில இடத்துல கீழானதை சொன்னோம்னா என்ன செஞ்சிடறேன் வலுப்பட்டுரும். அந்த வலுப்படுத்துவதற்கு பயன்படுத்தும் பொழுது இந்த ஹத்தா என்ன செய்யும், அத்துஃபாக வரும். மீதி உள்ள ஹத்தா வந்து ஜர்ரு செய்யும். அதை வந்து நம்ம பார்த்துடணும். இப்போ தாபியூவில் வந்து ஒரு வகை என்னது வந்து அத்துஃபு. இது இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்று தான். 10 ஹர்ஃப் இருந்தாலும் இந்த 10க்கும் பேர் என்னது ஹர்ஃபு. இப்போ தாபியில் இரண்டாவதாக உள்ளது என்னங்கிறது என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் பார்ப்போம்.